ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன்னா ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டிய கடமையில் இருக்கேன். இது வந்து கோயம்புத்தூரில் நடக்க போகுது. என்னுடைய ஃப்ரெண்டு, அதாவது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் ஒன்று போலேயே படிச்சிருக்கோம். அவளுடைய மேரேஜுக்கு தான் போகிறோம். கிளியா கிங்ஃபிஷர் சவுண்டு இப்படி தான் இருக்கும், கேட்டுக்கோங்க. சரி வாங்க அப்படி போவோம். அதுக்கு முன்னாடி கிஃப்ட்டை ரெடி பண்ணிவிட்டு போயிடலாமா? வாங்க போகலாம். ஸோ கிஃப்ட்டு ரேப் வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு அந்த வச்சுருக்கேன் பாருங்க. ரேப் பண்ணதும் அப்படி நமக்கு வந்து போக வேண்டியது. ஸோ மெனி கலெக்ஷன்ஸ் இருக்குது. கடையில் யாரும் கிடையாது, இப்போதைக்கு நான் தான் ஓனர். இது அந்த அக்கா கேட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம தூக்கி போட்டு வச்சு. ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கேன். இது வந்து நான் வந்து ஓன் கிஃப்ட்டு, நானே வந்து மேக் பண்ண கிஃப்ட்டு. இங்கே வந்து கிஃப்ட்டு ரேப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 rupees 20 rupees தான் கேட்பாங்க. நம்ம பண்ணுறதா இருந்தோம்னா பேப்பர் வாங்கணும், பேக் பண்ணணும், நிறைய கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்தோன்னா 20 rupeesல 2 பேப்பரில் ப்ரைஸ்லேயே இங்கேயே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அப்படி கிளம்பிடலாம். அதுக்கு தான் இங்கே வந்தோம். இதான் நான் வந்து ட்ராவலில் போட்டு போக வேண்டிய அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இப்போ அதை செக் பண்ணா எப்படி எல்லாமே மாட்டணும். கிஃப்ட் வந்து ரேப் வந்து பண்ணி ஸ்டேஷனில் வந்து வீடியோ எடுக்க அந்த டைம் வந்து நல்லா தோணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த கோயம்புத்தூர் வந்து ரீச் வந்துட்டோம். போயிட்டு ரூமில் வந்து ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வந்து மேரேஜுக்கு வந்து போகிறோம். அதை வந்து அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நல்லா தூங்கி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். சரி வாங்க அப்படி போகலாம். கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் இறங்கியாச்சுங்க. டேரெக்டாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி ரூமுக்கு வந்து போயிடலாமா? ரூம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரூமில் வந்து ஸ்டே வந்து பண்ணியிருக்கேன். மேரேஜுக்கு வந்து போகணும். மேரேஜுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக கிளம்ப வேண்டியிருக்கு. ஸோ ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் தூங்கிடுவோம். ஏன்னா வந்து நைட்டு வந்து நம்ம போகும்போது தூங்க முடியாது. அப்படிங்கிறனால நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா தூங்கிட்டு கல்யாணத்துக்கு போகிறோமா மண்டபத்துக்கு போகிறோமாங்கிறது தெரியல. ஸோ அதனால் கிஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகணும். அதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணணும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வெளியே போகிறேன்னா இல்லை ஆர்டர் போடுறேன்னா அப்படிங்கிறது தெரியல. பட் வெளியே போகலாம், அப்படின்னா தான் நான் வ்ளாக் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ போனோன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். வாங்க அப்படி போகலாம். இதுதான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம். ஸோ இதனால் ஹாய். நியர்பை ஒரு மெஸ் இருக்குன்னாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஃபுட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிளம்பியாச்சு. ஸோ ரூம்லேருந்து அப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி கிளம்புறோம். ஸோ ஓலா மட்டும் புக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அப்படியே வெஹிக்கிளில் ஏறி அப்படி போக வேண்டியதான். போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன சீனரிஸ்லாம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓலா வந்து புக் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஆப்பில் வந்து காட்டுறது வந்து 60 rupees சம்திங் தான். ஆனால் எல்லா டிரைவர்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 rupees வந்து கேட்குறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. கேட்டோன்னா வந்து டீசல் ரேட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தானே வந்து ஆப்பில் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னன்னு தெரில. ஸோ அது ஒன்று மட்டும் இங்கே நிறைய கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும். சரி ஓகே, நம்ம அப்படி நெக்ஸ்ட் ரைடு எடுக்கும்போது எவ்வளோ பே வந்து கேட்குறாங்க கண்டினியூஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓலாவில் எவ்வளோ அமௌண்ட் காட்டினாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 30 rupees வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்பீங்க. அது ஓலானாலும் சரி, ரேபிட்டோனாலும் சரி. கோயம்புத்தூர் சில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ வெயில் அடிக்குங்க. நான் சர்ச்சுக்கு போகல, மண்டபத்துக்கு வந்துட்டு ஆனால் யாரும் இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமே வந்துட்டாங்க. கல்யாண ப்ரொசீஜரே வேறு மாதிரி இருந்துச்சு. கல்யாணத்துக்கு நான் ஃப்ரெண்டுடைய சிஸ்டர் அண்ட் பிரதர் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட வந்து போயிட்டோம்.
கல்யாணம் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஃப்ரோசன் மால் போகலான்னு போனேன். ஸோ உள்ளக்க போகும்போது தான் தெரிஞ்சு கேமரா வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளக்க போகும்போது வந்து எப்படி வீடியோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். உள்ளக்க போனது என் கண்ணுக்கு பட்டது ஸ்டுடியோ தான். அதுக்கப்புறம் மினிசோ. ஸோ மினிசோ பற்றி எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் உள்ளக்க போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து வந்து மால்ஸ்லாம் விசிட் பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். ஏன்னா எனக்கே மினிசோ இப்போ தான் தெரியும். கூடிய விரைவில் இதை பற்றியான வீடியோலாம் வரும். தூத்துக்குடிக்கு வந்து ரீச் வந்து ஆகிட்டேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதாவது மத்தியானம் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பேன் ஃப்ரெண்டு கூட. வெயில் வந்து நிறைய வந்து அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் வந்து ரூமுக்கு வந்து ஓலா புக் பண்ணிவிட்டு வரும்போது செம்ம மழை வச்சு வெளுன்னு எடுத்துருச்சு. அதுமாதிரி வந்து ரூமை விட்டு செக் அவுட் பண்ணும்போது அந்த ஓலா ரேபிட்டோ எல்லாத்துலேயும் வந்து புக் பண்ண முடியல. எப்போவுமே நார்மலாக இருக்கிற ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ப்ரைஸை விட அதிகமாகவே வந்து இருக்குது நைட்டு நேரங்களில். அதுமாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து காசு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அவங்களே வந்து ஆப்பே வந்து சொல்லும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுமாதிரி வந்து நீங்கள் வந்து ஓலா ரேபிட்டோலாம் புக் பண்ணிங்கன்னா சடனாக வந்து 1 minute இல்லைனா 2 minutesக்குள்ளே ஆட்டோ வந்து ரீச் ஆயிரும். ஆனால் நைட் நேரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க டிரைவர்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பிக்கப் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. பிக்கப்பும் பண்ண முடியல. நீங்கள் ரோட்டில் வந்து ஏதாவது ஆட்டோ போணுச்சுன்னா தான் மறிக்க முடியும். அதுவும் அவங்க வந்து ரேபிட்டோ ஓலாவில் வந்து புக் பண்ணி போயிட்டுருக்கும்போது அவங்க கட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். மெயினாக என்னென்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ட்ரெயினில் நான் ஏறி டைமுக்கு வந்து ஸோ இப்போ நான் தூத்துக்குடி ரீச் ஆகிட்டேன். இந்த வ்ளாக் டோட்டலாக வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரோசன் மால் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த மாலுக்குள்ளெல்லாம் போயிட்டு பார்த்துருக்க மாட்டோம்ல இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட இருந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து இந்த வ்ளாக் வந்து ஒரு சூப்பரான எனக்கு வந்து இருந்துச்சு பர்சனலாக. உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் வந்து போடுங்க. ஸோ நிறைய விஷயங்களில் வந்து நான் வந்து காட்ட முடியல. ரீசன் என்னென்னா கேமரா கேண்டில் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ ஓரளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். நான் என்ஜாய் பண்ணதை நான் பார்த்த விஷயங்களை அவங்களுக்கு காட்டியிருப்பேன் அப்படிங்கிறத நான் 100% நம்புகிறேன். ஸோ இன்னும் போக போக இதை விட இன்னும் நிறைய டீட்டெயிலிங் வந்து நான் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நன்றி வணக்கம் இந்த வ்ளாக்கை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். டாடா.